எங்க களம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹலோ கைஸ், நான் உங்கள் டேக் பாய்ஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்குதுன்னு வந்த சோலோ மேட்ச் இது. இந்த சோலோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இறங்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் இறங்கி கண்ணு கிடைக்கல. சரி கண்ணு கீழே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே எனிமி இருப்பான்னு பார்த்தேன், எனிமி இல்லை சொல்லிட்டு இதில் வந்து உட்காந்து ஒருத்தன் ஓடி வருவான். அவனுக்கு வந்து டேமேஜ் கொடுத்துருவேன். கரெக்டாக இங்கே போய்ட்டு இதில் அவனை அழுத்திட்டு ஒரு க்ளோவால் போட்டுருவேன். க்ளோவால் போட்டோடனே சைடில் இன்னொரு தேடி வருவான். கரெக்டாக அவனையும் அடிச்சிடுவேன். அழுத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் திருப்பி ஊக்காங்க போட்டுருவேன். கரெக்டாக அவனை ஊக்காங்க போட்டு சரி தள்ளி வந்தால் இன்னொரு தரப்பான். கரெக்டாக ஓடி வந்துடுவான். அவனையும் கரெக்டாக அவனுக்கு எக்ஸிமெண்ட்டு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு மேலே ஒரு தரமாக அவனை கீழே எடுத்துருவான். ஓசி கில்லு அதுக்கு மெடிக்கெட் போட்டுட்ருப்பேன். கரெக்டாக ஏறி வந்துடுவான். உதரில் ஒன்றுங்கானு தெரியாது. திருப்பி அடிக்கும்போது நம்மளை அடிச்சிடுவா. சரி விட்டுறான் எடுக்கிறோண்டா ரிமேஜ்னு சொல்லிட்டு திருப்பி வருவேன். திருப்பி அவன் இறங்கி வரும்போது அவள் கார் எடுத்துகிட்டு ஓடிடுவா. சரி அவள் தான் கார் எடுத்துகிட்டு போய்டா. சரி நம்ம லூட்டு தான் அடிப்போம். லூட்டு தான் அடிச்சிட்டு இருந்தேன். லூட் அடிச்சுட்டு இருக்கும்போது எதுவும் பண்ணல. லூட் அடிச்சுட்டு பறந்த லான்ச் பேடை போட்டிங்க வந்துட்டேன். கரெக்டாக இங்கே ஒரு இனிமேல் இருப்பான். கரெக்டாக க்ளோல் போட்டுருவேன். அவங்க ஸ்கேரில் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் கரெக்ட் வந்துட்டு போவான் 2 வாட்டி. சரி மெடிக்கெட் மட்டும் போடுவோன்னு போட்டேன். மெடிக்கெட் போட்டு மூக்கு சளி பாம்பு இருந்துச்சு அதை தூக்கி போட்டேன். இந்த சைடு வருவான். அவனுக்கு அதிலே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவேன். அப்புறம் கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டு ஏறுவேன். ஏறி கரெக்ட் இந்த இடத்துல இந்த ஸ்பைடர்மேன் கண்ணை வச்சு அந்த வீட்டு மேலே ஏறிடுவேன். இங்கே வருவான்னு பார்த்தா அவன் அவன் பக்கத்து வீட்டுக்கு ஓடிடுவான். பக்கத்து வீட்டு கடை போகிற அங்கேயும் ஸ்பைடர்மேன் கண்ணை விட்டு பார்த்தா இங்கே கரெக்டாக அதை குதிச்சு விட்ருவோம். இதில் வந்துட்டு கரெக்டாக இதில் உட்காரவன் பார்த்துடுவான். கரெக்டாக அவனுக்கு மண்டியில் அடிச்சிடுவேன். அப்புறம் அவன்கிட்ட இந்த லூட்லாம் அடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சிப்பு வாங்கிட்டு இட்லிஸ்ட் நம்மளுக்கு எவனா போட்டுவிட்டான். அவன் அடிக்கலாம். இங்கே வந்து கரெக்டாக இறங்குவேன். கரெக்டாக நிற்பேன். அவங்க கேரில் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து அப்புறம் ஸ்கோப் பண்ணிட்டு இந்த கில்லி எடுத்துட்டேன். சரி அப்புறம் வந்து அவன் ஒருத்தர் மட்டும் தான் நினச்சிட்டு வந்தான். அப்புறம் மேப் பார்த்தா இன்னொருத்தர் இருக்கான். இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கான். சரி அவனை அடிப்போன்னு சொல்லிட்டு போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பைடர்மேன் தூக்கி போட்டு மேலே வந்துடுவேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உட்காருவான். நம்மக்கிட்ட லெவல் 2 ஸ்கோப் இருக்கிறதுனால மண்டைக்கு போக மாட்டேங்குது. மண்டைக்கு அடிக்கிற முடியல. சரி அவன் அடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து அவனுக்கு கரெக்டாக நம்ம ஃபுல் டேமேஜ் பண்ணுறான். கரெக்டாக உட்காந்து அழுத்தி பிடிச்சிடுவேன். அதனால தான் கொஞ்சம் இல்லைன்னா அவள் தான் கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை அடிச்சிட்ருப்பான். சரி அவனை அடிச்சுட்டு அவன்கிட்ட வந்து லூட்லாம் அடிச்சுட்டு அப்புறம் கார் எடுத்து திருப்பி இன்சைடு வந்துடும். இன்சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான். பார்த்துட்டேன். அவன் அடிக்கலான்னு போவேன். கார் விட்டு ஏற்றிடலான்னு பார்ப்பேன். கரெக்டாக அவன் போய்ட்டு ஏறிடுவான். வண்டி என்னடா ஒரு சைடு தூக்கிட்டு வருது. சரி அது போனால் போட்டோம். நம்ம அடுத்த சைடு இங்கே வந்து பார்ப்பேன். திருப்பி அவன் அடிக்கலான்னு வந்தால் அவன் எங்கே போனான்னு தெரில. அவன் முன்னாடி போயிட்டான். சரி அவன் அடிக்கலாம். திருப்பி ஒரு யூட்டர்ன் போட்டால் இங்கே ஒருத்தன் இவன் யாரா மான்ஸ்டாக் எடுத்துன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு புக்குன்னு. ஐயோ மான்ஸ்டாக்கா எடுத்து வந்தேன். முட்டை நம்ம வண்டி கொடுத்துட்டு வந்தேன். சரி வந்து நீ மட்டும் மாட்டை எடுப்பேன் நானும் எடுப்பேன். காரை எட்டுறப்ப தூக்கி போட்டு போயிடலாம். காரை அப்படி தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு திருப்பி காரு எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். அது வந்துடும் அதுக்குள்ளே சொல்லிட்டு இங்கே வருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே திருப்பி இப்போ சைலன்சர் இருக்கிற மாதிரி கட்டுச்சு ரூம் டிரெக்டரில். அதில் சைலன்சர் எடுத்துகிட்டு ரோட்டி பேக் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் திருப்பி இதை எடுத்துகிட்டு சரி நம்ம கார் அப்புறம் அங்கே போயிட்டேன். சரி மான்ஸ்டருக்கு வந்துருக்கான். அதை எடுக்கலான்னு போகும்போது ஒருத்தர் மேலே ஏறுவான். அதை பார்த்துருவேன். அப்புறம் கரெக்டாக இந்த சைடு வந்து இப்படி திருப்புவேன். அவன் லைட்டாக டேமேஜ் கொடுத்துருவான். சரி அவங்ககிட்ட இந்த மான்ஸ்டருக்கு எடுத்துகிட்டு இந்த சைடு வந்துடுவேன். எடுத்துகிட்டு இந்த சைடு ஹோட்டலில் போக முடியுமான்னு பார்த்தேன். போக முடியல. சரி அது எடுத்துக்கலான்னு பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் டக்குன்னு திருப்பியும் கார் எடுத்துகிட்டு அந்த சைடு வந்துடுவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோவாலில் ஒருத்தர் இருப்பான். அவனை முட்டி அவனுக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணுறான். சரி இறங்கி அடிக்கலான்னு பார்த்தா ஓரியன் போட்டுருவான். டக்குன்னு இதில் ஒருத்தன் போடுவான். இங்கே 2 க்ளோவால் போட்டுக்கிட்டே ஒரு க்ளோவால் போட்டு கரெக்டாக அவனை போய் அடிப்பான். அவன் செத்துட்ருப்பான். சரி அவன்கிட்ட அந்த ரூட்டு தான் அடிச்சுட்டு மெடிக்கெட் கூட போடல. அப்படியே போய்ட்டு கார் எடுத்துலான்னு பார்த்து கார் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் நம்ம கார் கொளுத்துட்டானுங்க. இங்கே வந்தோடனே
இங்கே வந்தவொடனே கரெக்டாக காலை கொடுக்குறோடனே நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு உட்காந்து போட்டேன். டக்குன்னு உட்காந்து போட்டு இந்த சைடு வந்துட்டேன். சரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 2 பேர் சண்டை போட்டுருந்தானு அவங்கள அடிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்பைடர் மேன் கல்லை போட்டு மேலே வந்தேன். ஸ்பைடர் மேன் கல்லை போட்டு திருப்பி மேலே வந்தோடனே திருப்பி இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே வந்து இப்போ கரெக்டாக பார்த்துருவேன். இதில் குதிப்பான், நான் வேணா பார்க்க மாட்டேன். இந்த சைடு வந்துட்டான். அவன் கரெக்டாக ஓடி வருவான், அவன் மண்டியில் அடிச்சு விட்ருவேன். சரி அவனை அடிச்சாச்சு, அவ்வளோதான், இவன் ஒருத்தன் தான் நினச்சிங்க நின்றுருப்பேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இதான் நம்ம நியூ காஸ்ட்டு. இதில் ஒருத்திங்கன்னா கரெக்டாக அடிச்சிருவான், டிமிட்ரி போட்டிருப்பான், அவன் இன்னும் சாவல் என்ன. சரி அவனை அப்புறம் அடிக்கலாம், அவன் ஜோன்லேயே செத்துருவான். இங்கே வந்தால் கரெக்டாக இங்கே ஒருத்தருப்பான். ஸ்கேரில் அவனை அழுத்தி ஒரு 2 கொடுத்துருவேன். சரி வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு அவன் பார்த்துட்டேன். சரி அவன் கீழே குதிப்பான், 2 இதை வச்சுலாம் கரெக்டாக மணி வச்சுட்டு மாட்டேன். அந்த சைடு குதிச்சிட்டான். கரெக்டாக நான் இது போட்டு 2 ஆனுவல் போய்ட்டு 2 கிலோ போட்டேன். அப்புறம் ஹீல் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் மணி வச்சுட்டு மாட்டேன், செத்து போயிட்டான். சரி அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேர் தான் இருக்கோம். சரி வந்து அவனுக்கு 2 கிரெனேட் வேலை போட்டுட்ருப்பேன். கீழே ஒரு கிரெனேட் போடுவேன், அதில் அவன் சாக மாட்டான். 2 கிரெனேட்லேயும் சாக மாட்டான். சரி அப்புறம் ஸ்பைடர்மேன் கடை போட்டு மேலே வந்துடுவேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 சைடு தெரியாதான்னு பார்ப்பேன், தெரிய மாட்டான். டக்குன்னு அப்படி இதில் கீழே குதிச்சிடலாம். அவன் கரெக்டாக கீழே குதிப்பான். இந்த மண்டே தான். அப்புறம் இன்னும் 9 கிலோ அடிச்சாச்சு நம்ம. அவ்வளோதான், இவன் ஒருத்தன் தான். இவன் அடித்தா புய்யா 10 கிலோ அடிச்சிடற மாதிரி. கரெக்டாக ஹீல் பண்ணிட்டு கீழே ஒரு க்ளோவில் போட்டு கீழே குதிப்பேன். என்ன கண் வச்சுருக்கான்னு தெரில, செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். சரி ஒரு கிரேனேட் தூக்கி போகலான்னு பார்த்தா நம்மளுக்கே போட்டுக்கிட்டேன். சரி அதோட இன்னொரு 2 பேர்லாம் அது பார்த்துக்கோ. சும்மா அப்புறம் இன்னொரு கிரேனேட் போட்டேன். நம்ம மேலே நம்ம எடுத்து ஃபஸ்ட் வந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.